நம்மிடமிருந்து விடை பெற்றார் மனோஜ் பாரதி. இயக்குனர் இமயம் என்று அனைவராலும் போற்றப்படும் ஐயா பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் அவர்கள் விண்ணுலகை ஆளச் சென்ற நாள் இன்று. அவரை வாழ்த்தி வழி அனுப்ப தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் துணை முதல்வரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். எந்த இறுதி விழாவுக்கு சென்றாலும் ஓரிரு நிமிடங்களில் வந்துவிடும் முதல்வர் அவர்கள் பாரதி ராஜாவின் நிலைமையை அறிந்து அரை மணி நேரத்திற்கு மேலாக பாரதி ராஜாவிடம் உரையாடி கொண்டிருந்தும் அவர் கைகளை இறுக பற்றி கொண்டு ஆறுதல் கூறியதும் அனைவரையும் நெகிழ செய்தது. இது நட்பின் இலக்கணமா அல்லது ஒரு சகோதரனுக்கு தம்பி அண்ணன் கூறும் ஆறுதலா? இப்படி ஒரு தந்தை மகனை இந்த உலகம் இனி பார்க்குமா என்றால் அது கேள்விக்குறியே. ஏனென்று சொன்னால் மனோஜுக்கும் பாரதி ராஜாவுக்கும் சண்டையே வந்ததில்லையாம். பாரதி ராஜா மகன் மீதும் மகன் அப்பா மீதும் அளவு கடந்த பாசம் வைத்துள்ளார்களாம். ஒரு சிறிய சண்டை கூட எங்களுக்குள் வந்ததில்லையே என்று இன்று இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள வந்தவர்களிடம் புலம்பி தள்ளி இருக்கிறார் பாரதி ராஜா. அவன் மேல் எனக்கு ஒரே ஒரு வருத்தம்தான். யார் யாரையோ முதன்மையாக்கினேன், ஆனால் எனது மகனை என்னால் கதை நாயகனாக ஜொலிக்க வைக்க முடியவில்லையே என்ற ஒரே வருத்தம்தானே தவிர மற்றபடி அவனுக்கும் எனக்கும் எந்த ஒரு மனக்கசப்பும் இருந்ததில்லை. எப்பொழுதும் என்னிடம் ஒரு நண்பனைப் போல் பேசி கொண்டிருப்பான். அவனுக்கும் ஒரு நல்லது நடந்துவிடாதா என்று நான் ஏங்காத நாட்களையே கிடையாது என்று புலம்பி தள்ளிய ஒரு தந்தையை பார்க்கும் பொழுது நமக்கும் கூட கண்ணீர் வந்துவிடும். அப்படி ஒரு நெகிழ்வோடு பேசினார் பாரதி ராஜா. இந்த வயதில் 48 வயது மகனை பறிகொடுத்து விட்டு ஒரு தந்தையால் எப்படி மனமுகர்ந்து அனைவரிடமும் பேச முடியும்? நடை பிணமானார் பாரதி ராஜா. எனது மகனுக்கும் எனக்கும் வாக்குவாதம், அவனுக்கு குடும்ப பிரச்சனை, சொத்து பிரச்சனை என்றெல்லாம் வெளியில் பேசிக் கொள்கிறார்களாம். அப்படி எதுவுமே கிடையாது. எனக்கு இருப்பதோ ஒரு மகன், என் சொத்துக்களெல்லாம் அவனுக்குத்தானே. எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்று என் மகனே போய்விட்டான், எனக்கு சொத்து சுகம் இருந்து என்ன பிரயோஜனம் என்று பாரதி ராஜா புலம்பி தள்ளி இருக்கிறார். அரசியல் பிரபலங்கள், திரையுலக பிரம்மாக்கள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் என மொத்த திரையுலகமே இன்று பாரதி ராஜா வீட்டில் குவிந்தது. காலையில் விஜய் அவர்களும், நடிகர் விஜயகுமார், அருண் விஜய், விஜய் சேதுபதி, சரத்குமார், ராதிகா, தேவயானி, எஸ்.ஏ. சூர்யா, சூர்யா, கார்த்தி, சிவகுமார், இப்படி மொத்த பிரபலங்களும் பாரதி ராஜா வீட்டில் குவிந்ததற்கு காரணம், இன்று சினிமா உலகில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பாரதி ராஜாவால் வளர்த்து விடப்பட்டவர்கள். இயக்குனர்கள் கூட பாரதி ராஜாவால் வளர்ந்தவர்கள். அந்த நன்றி கடனுக்காக குவிந்திருக்கிறார்கள். வந்த அனைவருமே தன் குடும்பத்தில் ஒரு துக்கம் நிகழ்ந்தால் எந்த அளவு வருத்தப்படுவோமோ அதே வருத்தத்துடன் வந்து பாரதி ராஜா அவர்களுக்கு ஆறுதல் கூறிவிட்டு மனோஜ் உடலை பார்த்து கதறி அழுதது அனைவரையும் கண்கலங்க கதிகலங்க வைத்தது. நேற்று இறப்பு செய்தி கேட்டவுடன் வந்த பேரரசு, ஸ்நேகன் மற்றும் பத்திரிகையாளர் சுபாஷ் அவர்கள் இறுதி ஊர்வலம் முடியும் வரை பாரதி ராஜா அவர்களுக்கு உதவியாக இருந்தது அனைவரையும் நெகிழ செய்தது.
இதுவல்லவோ நட்பு என்று அனைவரும் பாராட்டும் விதமாக இருந்தது. பல இறப்புகளுக்கு வராதவர்கள் கூட பாரதி ராஜாவின் அன்புக்காகவும் அவர் மேல் வைத்திருக்கும் மரியாதைக்காகவும் மனோஜ் அவரின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டார்கள். நிறைய படங்கள் நடித்து வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஓரிரு படங்கள் மட்டுமே நடித்து அதுவும் தோல்வியை தழுவியதால் மன விரக்தியில் இருந்திருக்கிறார் மனோஜ். அது மட்டுமின்றி அவர் கடைசியாக இயக்கிய மார்கழி திங்கள் என்ற படமும் எதிர்பார்த்த அளவு ஓடாததால் மன சங்கடத்திலும் பண விரயத்திலும் இருந்திருக்கிறார். இதுவே அவரது மன உளைச்சலுக்கு காரணம் என்று திரையுலகினர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிரம் கோடி பணம் இருந்தாலும் ஒரு 100 ரூபாய் தொலைந்து விட்டால் எப்படி வருத்தப்படுகிறோமோ அதே போல்தான் ஒரு படத்தை எடுத்து அது சரியாக ஓடவில்லை என்றால் நம்மிடம்தான் பணம் இருக்கிறதே, இது போனால் போகட்டும் என்று விட்டுவிடாமல் ஐயையோ இந்த படத்தை எடுத்து சில கோடிகளை இழந்து விட்டோமே என்ற வருத்தமே ஒரு மனிதனின் உயிரை எடுத்துவிடும் என்பதற்கு இதுவே உதாரணம். தன் அப்பா சில லட்சங்களில் பல கோடிகளை சம்பாதித்தவர். எங்கோ ஒருவர் மூலையில் இருப்பவரை கையை காட்டி இவர்தான் ஹீரோ என்றாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ளும் கதையுடன் அவரை நடிக்க வைத்து பிரபலமாக்கியவர் பாரதி ராஜா. ஆனால் அவரின் மகனான எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லையே, என்னால் ஜெயிக்க முடியவில்லையே என்ற மன வருத்தமும் அவருக்கு இருந்திருக்கிறது. சில நேரங்களில் அப்பாவும் மகனும் பேசிக்கொள்ளும் பொழுது, நான் சேர்த்து வச்ச சொத்து பூரா உனக்கு தான்யா, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நீயும் ஏதாவது சம்பாதிச்சா தான்யா வெளியே காலர் தூக்கி விட்டு நடக்க முடியும், அதான்யா உனக்கு மரியாதை என்று அடிக்கடி பாரதி ராஜா மனோஜுடன் கூறியிருக்கிறார். ஆனால் மனோஜிற்கு தொட்டதெல்லாம் துலங்கவில்லை, எல்லாம் கை நழுவி போனது. எதை எடுத்தாலும் தோல்வியில் முடிந்தது. இதுவே ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்திருக்கிறது. அவருடன் மனைவி மிகவும் ஆறுதலாக இருந்திருக்கிறார் மனோஜ் அவர்களுக்கு. கடைசியாக மனோஜ் அவர்களின் மகள் இயக்கிய குறும்படம் நல்ல வரவேற்பை பெற்றது. அந்த படத்தில் பாரதி ராஜா அவர்களை நடிக்க வைத்திருந்தார். பாரதி ராஜாவை மகள் இயக்குவதை பார்த்த மனோஜ் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார். என் அப்பாவை மகள் இயக்குகிறாளே என்ற மகிழ்ச்சியில் துள்ளி குதித்திருக்கிறார். அதன் பிறகுதான் தான் இயக்கிய மார்கழி திங்கள் படத்தில் தனது அப்பாவை நடிக்க வைத்திருக்கிறார் மனோஜ். அந்த இசை விழாவில் பேசும்போது கூட பாரதி ராஜா அவர்கள் கூறினார்கள், என்னையே என் மகன் வேலை வாங்குகிறான், அங்கே பாருங்கப்பா, இங்கே பாருங்கப்பா, அப்படி நடங்கப்பா, இப்படி நடிங்கப்பா என்றெல்லாம் எனக்கே சொல்லிக் கொடுக்கிறான் என்று கிண்டலாக கூறி சிரித்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த சிரிப்பு நீண்ட நாள் நிலைக்கவில்லையே. அல்ப ஆயுசில் மகன் செல்வான் என்று நான் நினைக்கவில்லையே என்று பாரதி ராஜா கதறுகிறார். வந்திருந்த அனைவரும் கடைசி வரை இருந்ததுதான் பாரதி ராஜா சேர்த்து வைத்த சொத்து.